இந்த விவாதத்துல ஒரு முக்கிய புள்ளிக்கும் நீங்க வந்திருக்கீங்க. இங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு தலைவர்களையே தேர்ந்தெடுக்கக்கூடிய, அதாவது அவங்க இந்த தொகுதியில் இவங்க தான் நிக்கணும்னு முடிவு பண்ற இடத்துல தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, லாபியிங் ஃபீ அப்படின்றாங்க. இதை பேசி இந்த நிறுவனத்துக்கான ஒரு ப்ராஜெக்டாவே ஒரு அரசனோட ப்ராஜெக்டா அவங்க மாத்துறாங்க. அதை வந்து ரொம்ப டீசெண்டா லாபியிங் ஃபீன்னு எல்லாம் சொல்றாங்க. அதை நம்ம ஏத்துக்கிறோம் தானே? இல்லை, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். இப்போ அரசியல் என்பதை எப்படி பார்க்கணும்? அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல். ஆனால் அப்படி இருக்குதான்னு பார்க்கணும். மக்களுக்கான உழைப்பு, அரும்பாடாற்ற தொண்டு, அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அப்படி தான் இருந்தது தொடக்கத்தில். இன்றைக்கி வந்து அரசியல் மக்களுக்கான உழைப்பு என்பதை தாண்டி தனக்கான பிழைப்பு என்று வந்துருச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னா பாலிடிக்ஸில் இருக்காருன்றாங்க. அது சேவை, அது தொழில் அல்ல. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா அரசியலில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு தொழில் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கட்சிகள் எப்படின்னா ப்ரைவேட் லிமிட்டெட், தனியார் நிறுவனமாக மாறிடுச்சு. ஒரு வேட்பாளர்னால் நேர்காணல் வைக்கிறது. நீ கட்சிக்கு எவ்வளோ கொடுப்ப, இந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், நான் 10 கோடி கட்சிக்கு அன்பளிப்பாக கொடுப்பேன், தேர்தலுக்கு 20 கோடி செலவு பண்ணுவேன். நான் கேட்கறது, நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த இவர்தான் வேட்பாளராக இருக்கணும்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அது வந்து தனிப்பெரும் முதலாளிகள் தீர்மானிக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசணும்னா மக்களுக்கு முன்னாடி முதல்வர் பிரதமர் என்பதை தாண்டி இவர்கள் தரகர்கள் தான். நீங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு இடையிலே தரகு தான் இவங்க செய்கிறாங்களே ஒழிய. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு 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 முதலாளி வர்றாரு, பெரும் முதலாளி. இப்போ மக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி எழுப்போம். எந்த தனியார் முதலாளி மக்களின் சேவைக்காக வருவானா, தன் லாப தேவைக்காக வருவானா? இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி. எவனாக இருந்தாலும் லாப தேவைக்கு தான் வருவான். இப்போ ரஷ்ய முதலாளி, கொரியன் முதலாளி, ஜப்பான் முதலாளி, இந்தோனேஷிய முதலாளி இந்திய நாட்டின் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது வேளாங்கண்ணி கோயிலையோ நாகூர் தர்காவிலையோ முண்டக்கன்னியம்மன் கோயிலையோ நேர்ந்துக்கிட்டு வர்றதில்லை. அவனுக்கு வந்து லாப தேவை. இது 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரும் தேசம். இங்கே நுகர்வு கலாச்சாரம் பெருகி இருக்குது. அந்நிய நாட்டில் எது தன்னிடத்தில் இருப்பதை விட பிறர் இடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம் இவனுக்கு. இவன் தான் நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி திளைக்கிறான். இப்போ இந்தியாங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? உலகத்தில் பல்வேறு நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை, மக்கள் வாங்கி நுகர்கிற மந்தைகள். இந்த அடிப்படையில் தான் இந்த நாடு. நுகர்வுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? அரசியல்வாதிகள் அதான் சொல்ல வரேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா பெரும் முதலாளிகளும் இங்கே முதலீட்டை தேடி தேடி முதலீடு செய்கிறதுக்கு வர்றது காரணம், நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் கொடுக்கப்படுது. இந்த முதலீடு செய்கிற நாடுகள் சொந்த நாட்டில் ஒத்திக்கு தான் எடுக்குது. ஆனால் என் நாட்டில் வாங்கிக்கிறது. அதுவும் உரிய தொகை இல்லை, இழப்பீடு கொடுக்குது. தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. சாலை வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, எந்த வரியும் கிடையாது. உற்பத்தி நடந்து கொண்டிருக்கும் போது 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டால் அதில் ஏற்படுற இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்கும். இதுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த அடிப்படையில் வரும்போது இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முதலாளிகள் தேடி ஓடி வர்றாங்க. அப்படி வரும்போது இந்த முதலாளிகளுக்கு இந்த தேசத்தை எடுத்து கொடுக்குறது. இப்போ என் நாட்டில் முதலீடு செய்கிற, இப்போ நீ வந்து நீற்றின் ஆய்வு அல்லது ஒரு ஃபோர்டு என்றவர், அது இங்கே இருக்கிறவரெல்லாம் கமிஷன் பெறது தான். இப்போ தண்ணீரை உறிஞ்சி விற்கிறாங்க. தண்ணீர் வந்து தண்ணீர், கல்வி, மருத்துவம், இது இந்த தேசத்தின் குடிமக்களுக்கு பொதுவாக இருக்கணும், இலவசமாக இருக்கணும். ஆனால் இந்த தண்ணீர் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஒரு குடிநீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட தேசம் எப்படி உருப்படும்னு பாருங்கள். இப்போ நானும் நீங்களும் கடையில் தண்ணீரை வாங்கி குடிச்சிடறோம். மானு, மயில், கொக்கு, குருவி, பூனை, யானை, சிங்கம், கரடிலாம் எங்கே போகும்னு யோசிச்சா பெரிய பயமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த நிலையில் இந்த தனிப்பெரும் முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி விற்கிறதுக்கு அனுமதிக்கிற இந்த அரசு கமிஷன் பெறுதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கும்போது இது என்ன, வெறும் கமிஷன் தான். நீ வா முதலீடு செய்யி, நான் நிலத்தை பறித்து தரேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பேன். இப்போ போய் எல்லா பன்னாட்டு முதலாளிகளும் என் நாட்டுக்கு வாங்க, என் நாட்டில் முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிட்ற இந்தியா உலகத்தில் எந்த நாட்டில் இதை முதலீடு செஞ்சுருக்கு? இந்த நாட்டில் இல்லாத வளம் என்ன? காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலக்கரி வளம், எல்லா வளங்களும் இருக்குது. டென்மார்க்கில் வெறும் மாடு, நார்வேயில் வெறுங்காடு, ஸ்வீடனில் வெறும் மீன், இன்னொரு நாட்டில் வெறும் ஆடு. ஒவ்வொரு நாடுகளையும் ஒரு வளம் தான் இருக்குது. ஆனால் என் நாட்டில் என்ன இல்லை? வேளாண்மை இல்லையா, கடல் வளம் இல்லையா, காட்டு வளம் இல்லையா, கனிம வளங்கள் இல்லையா, மனித வளம் இல்லையா? எல்லா வளமும் இருந்து 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறான்னா இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்கள் பார்க்கணும். இதுக்கு காரணம் இந்த சுரண்டல், இந்த பதுக்கல், இந்த ஒதுக்கல். இதை ஒதுக்குறதை பாதுகாப்பதற்கும் பதுக்குவதை பத்திரமாச்சு பாதுகாக்கும் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பதவியில் இருக்கணுங்கிற வெறி. இதை தவிர வேறு என்ன இங்கே இருக்குது? அரசியல். அதான் இங்கே இருக்கிற சிக்கல்.
கண்டிப்பா. இதே சமயத்துல இந்த இப்படி நீங்க சொல்லியிருக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒரு கதையவே நீங்க சொல்லிட்டீங்க. இவ்வளோ மக்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்றீங்க. இதுக்கு நடுவுல ஒரு அரசியல்வாதி நியாயமா செயல்படுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் செயல்படணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா, ஒரு சாலை குண்டும் குழியுமா இருக்குது. ஒரு இடத்துல ஒரு தகராறு நடக்குது. ஒரு பெண்ணை ஒருத்தர் ஒரு பரிசை ஒரு பணப்பையை அத்துட்டு வர்றாரு, ஒரு தாலியை அத்துட்டு வர்றாரு. ஒரு தகராறு அநீதி நடக்குது அப்படின்னா, இது யாராவது ஒருவர் வந்து தட்டி கேட்க மாட்டாங்களான்னு நினைக்கிற எண்ணம் தான் இங்கே 90 விழுக்காட்டு மக்கள்கிட்ட இருக்குது. இது ஏன் நான் கேட்கக்கூடாது? யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்கிற வியாக்கியானம், வெட்டி பேச்சு, ஒரு தற்சோர்வு, மனச்சோர்வு, சகிப்பு, அந்த சலிப்பு, இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. திண்ணையில் உட்காந்துக்கிறது பேசுறது எவனுமே சரியில்லை, அது சரியில்லை, ஐயோ யாருமே சரியில்லை, சரியில்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அவன் தான் ரொம்ப சரியில்லை, நீ சரியானவன் தானே, அப்போ நீ வர வேண்டியதானே. சுத்தம் சுகம் தரும் எல்லா சவர்லையும் எழுதியிருக்கும், வேணா வெளியில் போய் பாருங்கள். இறங்கி குட்டுறது யாருங்கிறதான் பிரச்சனை. அதனால தான் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு. அப்போ நீ எவன் செஞ்சாலும் செய்யலைனாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது ஒரு நொடியில் சரியாகும். கண்டிப்பா சார். இதே சமயத்துல அப்படி இறங்கி நீங்க சுத்தம் செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் அவர் ஆலந்தூர் இடைத்தேர்தல்ல போட்டியிட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு அது சம்பந்தமா ஒரு செய்தி தொகுப்பை நம்ம இப்ப பார்த்துட்டு திரும்பவும் பேசலாம். அதாவது ஆலந்தூர்ல இடைத்தேர்தல் இருந்தது. அப்போ போட்டியிட்ட ஞானி அப்படின்ற ஒரு வேட்பாளர் தான். அவர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு அரசியல் விமர்சகராக, எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கலாம். மக்கள் கிட்ட தேர்தலுக்கான நிதி அவங்கள்ட்டே வசூலிச்சு அந்த தேர்தல் முடிஞ்சோனையும் அந்த மிச்சம் இருந்த காசை மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்தாரு. அவர்கிட்ட இப்ப இருக்கிற தேர்தல் நிலவரம், அவருடைய சொந்த அனுபவம், அதை பத்தி எல்லாம் ஒரு செய்தி தொகுப்புல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். தேர்தல்ங்கிறதே ஊழல் செய்கிறவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி. அதில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் பிரியாணி பொட்டலம் கொடுக்கறதும் அரசியல் நடைமுறைன்னு ஆகி போச்சுன்னு தோணுது. அரசியல் சாக்கடைங்கிற வாசகம் நம்ம நாட்டு அரசியல் மேல நம்ம மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை துல்லியமா சொல்லிடுது. ஆனா அது சாக்கடைன்னா சுத்தம் செய்யறது யாரு? நாம தானே சுத்தம் செய்யணும்னு இறங்கி வேலை பார்க்கிற பலரில் ஒருவர் தான் ஞானி. நான் நிற்கிறேன்னு சொல்லும் போதே இந்த ஆள் நிற்கிறாருன்னு தெரிய வரக்கூடிய பொதுமக்களை நிச்சயமாக எங்கிட்டேருந்து எந்த காசையும் எதிர்பார்க்க போகிறதில்ல. அவங்க எங்கிட்ட எதிர்பார்க்க போகிற விஷயமே நேர்மையை தான் அடிப்படையில். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நாம் வந்து ஒரு பத்திரிகை துறையில் ஒரு அரசியல் விமர்சகராக ஏதாவது சம்பாதிச்சு வச்சுருக்கோம்னா, ரொம்ப சம்பாதிச்சு வச்சுருக்க முக்கியமான விஷயம் வந்து இந்த நாம் வந்து ஒழுங்காக நடந்துக்குவோம், நேர்மையாக நடந்துக்குவோங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தான் சம்பாதிச்சிருக்கோம். அதனால் எங்கிட்ட மக்கள் வந்து நீங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ தரப்போகிறீங்க அப்படின்னு அதை யாரும் எங்கிட்ட எதிர்பார்க்க போகிறதே கிடையாது. கண்டிப்பாக அது ரொம்ப அடிப்படையில் என்னை போன்றவர்கள் போய் தேர்தலில் நிற்கிற போது எனக்கு இருக்கிற பலம், எங்களுக்கு இருக்கிற பலம் நான் அதை நினைக்கிறேன். பல தேர்தல்களை தன்னோட நீண்ட பத்திரிகை அனுபவத்துல பார்த்த ஞானிக்கு தேர்தலில் தானே போட்டியிடுறதும் புது அனுபவமா தான் இருந்துச்சு. ஆனா தேர்தல் முடிஞ்சதும் எந்த மக்கள் கிட்ட தேர்தல் செலவுக்கு நிதி வாங்கினாரோ செலவு போக மீதி பணத்தை அவங்க கிட்டையும் பிரிச்சு கொடுத்துடுறாரு. தேர்தல் நிதி திரட்டியது, செலவழித்தது, திருப்பி கொடுத்தது, இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் அந்த நேரத்திலே உடனடியாக நான் பகிரங்கமாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன். எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் அப்போதே கொடுத்திருக்கிறேன். பிறகு ஆண்டுதோறும் நான் வெளியிடக்கூடிய என்னுடைய கட்டுரைகளுடைய தொகுப்பு புத்தகத்திலும் அந்த கட்டுரை வெளியாகி இருக்கிறது. யார் எவ்வளவு எனக்கு பணம் கொடுத்தார்கள், காசோலையாக கொடுத்தார்களா, வங்கி கணக்கில் கொடுத்தார்களா, எல்லா விவரங்களுமே வெளியிட்டிருக்கிறேன். அந்த தேர்தலில் ஞானி தோத்தாலும் நேர்மையான நபர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வரணுங்கிறதுக்கு ஒரு அடி முன்னால வைக்கிற முயற்சி தான் இதுன்னு சொல்றாரு. ஞானி என்னென்ன கருத்துக்கள் சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம். ஒரு நேர்மையா தேர்தலில் நின்று அவர் தோத்திருந்தா கூட மக்களோட அன்பை அவர் வந்து பெற்றிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. நம்ம சிறப்பு விருந்தினரை தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரியான நபர்கள் தேர்தலில் நிற்கிறதே வந்து ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லலாம். இப்போ தேர்தல்ன்றதே வந்து பெரிய அளவில் ஒரு நபர் இப்படி நின்று பத்தாது. ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நபராக இருந்துட்டா நீங்கள் சொல்கிற மாற்றம் ஒரே நாளில் ஒரு நொடியில் நிகழ்ந்துடும். இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, பெரும்பெரும் நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்ய வருவது, பெரும்பெரும் முதலாளிகள். 600 சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பு எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு நாடாக, இந்தியாங்கிற நாடாக உருவாகும்போது 600 பெரும் முதலாளிகளுக்கான நாடாக மாறுது. இன்றைக்கி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது அரசல்ல, தனியார் முதலாளிகள். யார் பிரதமர் ஆகணும், யார் முதலமைச்சர் ஆகணுங்கிறத முதலாளிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் இவரை இப்போ இவரை முன்னிறுத்து, ப்ரமோட் பண்ண, இவரை கொண்டு போ, இவரை கொண்டு வாங்கிறதெல்லாம் நடக்குது.
இப்போ 90 லட்சம் கோடி இந்த நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறதுக்கு செலவாகுது. அதில் பெரும்பெரும் முதலாளிகள் அதானி அம்பானி இவங்க 2 பேரும் தான் இந்த நாட்டினுடைய யார் பிரதமர் ஆகிறது, யார் கீழே வர்றது, யார் அதிகாரத்தில் இருக்கிறது எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இந்த வளங்கள் எல்லாம் பெரும்பெரும் முதலாளிகளுக்கு, மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது. அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் வெனிசுலா அதிபர் சாவேஸ் கொண்டு வர்றார். இன்றைக்கி ஜப்பான் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னா மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதெல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்குது. அது அந்த நிலையை மாற்றணும். அப்போ அந்த இதில் இந்த தனிப்பெரும் முதலாளிகள் தான் இந்த நாட்டின் அதிகாரத்தை தீர்மானிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றீங்களா, நீங்கள் முன்னிறுத்துறாங்க. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்த கூட்டு நிறுவனங்கள் தான் இந்த இதை தீர்மானிக்குது. அப்போ அதிகாரம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்படுகிறதா இல்லாமல் அந்த போர்வை இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அது யதார்த்தம் இல்லை. கண்டிப்பா சார். நம்ம இன்னும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அடுத்தடுத்து பேசலாம். அதாவது அரசியல் அப்படின்றதே முதலாளிகள் விளையாடுற ஒரு கேமா மாறிடுச்சு, அது ஒரு கார்ப்பரேட் கேம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. ஆனா மக்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு ரேஷன் கடைக்கு போறோம், இல்ல ஏதாவது ஒரு நம்மளுடைய அன்றாட ஒரு சின்ன ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம லைசன்ஸ் எடுக்கிறோம். இதுக்கும் அரசியலுக்கும் லஞ்சம், ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா? இதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.